வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சேனல் க்ரீன் சிக்னல். இன்றைக்கி பேப்பர் கிளே வச்சு ஒரு கீச்செயின் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை சின்னதாக கிழிச்சிக்கோங்க. கிழிச்சதுக்கப்புறம் அதை தண்ணியில் ஊற வைங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணும். ஒரு நாள் ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறம் அது இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அதை மிக்சியில் அரைச்சிருங்க. அரைச்சதுக்கப்புறம் அதை ஒரு காட்டன் துணியில் அதை அப்படியே அதில் இருக்க தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துருங்க. தண்ணி ஃபுல்லாக போகணும். அது அப்படியே கல் மாதிரி ஆகணும். இப்போ தண்ணியெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ அதை ஓரமாக வச்சுருங்க. இப்போ மைதா பேஸ்ட்டு செய்கிறது பார்க்கலாம். இப்போ ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆயில், லெமன் ஜூஸ், அப்புறம் மைதா உங்ககிட்ட இல்லைனா கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். லெமன் இல்லைனா பேக்கிங் பவுடர் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஃபெவிகால் ஊற்றிக்கோங்க. எவ்வளோ ஃபெவிகால் போடுறீங்களோ அவ்வளோ மைதா மாவு போட்டுக்கணும். நீங்கள் எவ்வளோ பேப்பர் அரைச்சி வச்சுருக்கீங்களோ அவ்வளோ மைதா பேஸ்ட்டு பண்ணிக்கணும். இப்போ இதில் மைதா போட்டுக்கோங்க. ஃபெவிகால் அளவுக்கு போட்டுக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம் இதில். இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கட்டியாக தான் இருக்கும். இருந்தாலும் பேஸ்ட் மாதிரி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் கொஞ்சம் மைதா மாவு போட்டுக்கலாம். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகணும் இது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா. இப்போ இதை நம்ம பேப்பர் செஞ்சு வச்சுருக்கதா சின்னதாக அதில் அப்படியே போடுங்க. சின்னதாக பிச்சு போடுங்க. மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது சேராது. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறமா இதை சேர்ந்துடும். நீங்கள் எவ்வளோ மைதா பேஸ்ட் போடுறீங்களோ அவ்வளோ பேப்பர் சேர்த்துக்கணும். எக்ஸ்ட்ரா வந்தால் அதை எடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு பிசுன்னு தான் இருக்கும், அப்புறமா சரியாயிடும். இப்போ இதில் கொஞ்சம் ஃபெவிகால் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எல்லாம் மிக்ஸ் ஆகும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை கையில் எடுத்து நல்லா பிசைஞ்சிட்டே இருங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ பார்த்திங்கன்னா க்ளே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கீச்செயின் செய்யறதுக்காக அதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக எஸ் மாதிரி நியூஸ் பேப்பரில் செய்யலாம்.
ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரை நல்லா சின்னதாக சுருட்டிக்கோங்க. அப்புறம் அந்த சைஸ்க்கே ஒரு கம்பி எடுத்துக்கோங்க, வளையிற மாதிரி இருக்கணும். அதை எடுத்து நியூஸ் பேப்பர் சுற்றி வச்சுருக்கிறதுக்குள்ளே விட்டுருங்க. உள்ளே விட்டுட்டு அதை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் மாற்றிக்கலாம். நான் எஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கீச்செயின் ரிங் மாட்டுறதுக்காக மேலே அதை இது பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஃபெவிகால் போட்டு அங்கே ஒட்டிடுங்க. இப்போ அதுக்கு மேலே நம்ம பேப்பர் கிளே செஞ்சு வச்சுருக்கத ஃபெவிகால் போட்டு ஒட்டணும். ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ளாட்டாக ஆக்கிக்கோங்க. பேப்பர் கிளேவை நல்லா ஃப்ளாட்டாக ஆக்கிக்கோங்க. அதை ஃபெவிகால் போட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிறதுல ஒட்டிக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். அது ஒரு நாள் காஞ்சதுக்கப்புறமா ஸ்ட்ராங் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக காய விடுங்க. அப்புறம் இது காஞ்சதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு பிடிச்ச பெயிண்ட் நீங்கள் அடிச்சிக்கலாம். அப்புறம் கீச்செயினுக்கான ரிங்கையும் நீங்கள் இதில் மாட்டிக்கலாம். இப்போ நம்ம கீச்செயின் ரெடி ஆகிடுச்சு. அது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.